வணக்கம் குளோரியானி. தாவேக்காக்கு கிடைச்ச மணிமணியா பேசக்கூடிய மணிமணியா ஆபாசமா பேசுவார் இல்லையா, அதாவது திமுகல ஒரு கிருஷ்ணமூர்த்தியா, அது மாதிரி நம்ம லயோலாக்கு கிடைச்ச ஒரு முத்தான மணியான ஒரு பிரமுகர் தான் லயோலா மணி. அந்த லயோலா மணி அவர்களுக்கு வேட்பாளர் இது கொடுக்கல. அதில் ரொம்ப வருத்தத்தில் இருந்தார், துக்கத்தில் இருந்தார், துயரத்தில் இருந்தார்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம தாவேக்கா தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பாக்கெட்லேருந்து அப்படியே ஒரு நல்ல பதவியை எடுத்து கொடுத்துருக்காரு. என்னென்னா கல்வித்துறையோட கல்வி பாடப்புத்தக கழகம் அந்த குழுவில் வந்து தலைவராக நியமனம் பண்ணியிருக்காரு. விளங்கிறோம் அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவர் ஒரு பெரிய பக்கவாத்திய புலவர், பெரிய பின்பாட்டு புலவர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தன்னுடைய தலைவர் திரையில என்னென்ன தமிழுக்காக தொண்டாற்றினாரோ, என்னென்ன தமிழ் பாட்டுகள் பாடி காதல் உணர்வோடு தமிழ் உணர்வையும் ஊட்டி வந்து குத்தாட்டம் போட்டாரோ, அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து ஸ்லாகிச்சு பேசின ஒரு மணியான நபர் தான் இந்த லயோலா மணி. அவரு எவ்வளோ பெரிய புரட்சிகரமான பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. என்ன சொல்லுங்க அப்படின்னா, தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து அப்படின்னு இருக்காருங்க. அவர் தீண்டாமை வெறுக்கிறாருங்க. எழுதி கொடுத்தவன் ஏதோ ஒரு பாட்டுக்காரர், அது வைரமுத்துவாக கூட இருக்கலாம். எழுதி கொடுத்தவர் அவர் சிந்தனையில தோன்றினதை அவர் எழுதியிருந்தாருன்னா அது அவருடைய சிந்தனையில தோன்றினதுன்னு தான் எடுத்துக்கணும். அதை நாயகனுக்கு பொருத்தி நாயகனை ஹீரோவா காட்டுறதுக்கு கொடுத்தாரே தவிர, விஜய் உட்கார்ந்து வைரமுத்து அவர்கள் பக்கத்துல உட்காந்து, வாலி அவர்கள் பக்கத்துல உட்காந்து, இதுதான் என் கோரிக்கை, இதுதான் என் எண்ணம், நான் புரட்சிகரமா ஆகணும்னு நினைக்கிறேன், நான் வந்து சமூக அக்கறையோட என்னுடைய பாட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஒவ்வொரு பாட்டுலையும் வந்து சமூகத்தின் வளர்ச்சிக்கான ஒரு வித்து வந்து நான் தெளிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உட்கார்ந்து ஐடியா போட்டு உருவாக்குன பாட்டு கிடையாது. ஹீரோயிசத்தை காட்டணும்னா இப்படியெல்லாம் எழுதணும்னு கவிஞருக்கு தலையில உதிச்சதை அவர் எழுதி கொடுத்து, அப்புறம் பாடலாசிரியர் பாடி இசை மெட்டெல்லாம் போட்டு அது வெளியில வர படம். இவர் மொத்தம் வாய் அசைப்பாரு, உடல் அசைப்பாரு, அவ்வளவுதான். ஆனா இவருக்குள்ள தீண்டாமைங்கிற ஒரு இது இருக்கக்கூடாதுன்னு கொழுந்து விட்டு எரிஞ்சதுனாலதான் அவர் அப்படி பாடினாருன்னு முட்டு கொடுத்த நம்ம முக்கியமான மணி சார் தான் இந்த மணி சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ், அந்த பாட்டை அன்றைய காலகட்டத்திலே அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்த்து பேசியிருக்காரு. இப்போ அவர் அரசியல் ஆரம்பிச்சனால காழ்ப்புணர்ச்சியில பேசுறாருன்னு முட்டாள்கள் சொல்றீங்க இல்லையா, அண்ணன் அரசியல் ஆரம்பிக்க கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து புதுசுல ஆரம்பிச்சாரான்னு தெரில, இவ்வளவு வீரியமா இருந்திருப்பாரான்னு கூட தெரில. அப்போ இதே பாட்டை மேடைகள்ல தமிழ் கலாச்சாரத்தை இப்படியா நீங்க சீரழிப்பீங்க, தமிழ் எவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்தது, இதை உங்களுடைய ரொமான்ஸ் பாட்டுக்காக வைப்பீங்க, முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ்னு தமிழுக்கு இலக்கணம் இப்படி அசிங்கமாவா கவர்ச்சி, சினிமா கவர்ச்சியை கொண்டு அதில் திணிப்பீங்களான்னு அன்னைக்கே விஜய் அவர்களுக்கு எதிரான்னு சொல்றதை விட அந்த பாட்டுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். அது விஜய் விஜய் படத்துல வர்றதுன்னு தெரியும், விஜய் தான் அதுக்கு ஆடினார்னு தெரிஞ்சுக்கிட்டும் அதை தமிழுக்காக எதிர்த்தவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். அண்ணன் அவ்வளோ அழகா தமிழோட இலக்கணத்தை மாத்தாதீங்கடா, உங்க ரொமான்ஸுக்கு வேற எதையாவது போடுங்க அப்படின்னு சொன்னதை இந்த ஆளு ஸ்லாகிச்சு சொல்றாரு. அப்படி தமிழை வந்து ரொமான்ஸ் காட்சியில கூட கொண்டு வர அளவுக்கு அவருக்கு தமிழ் உணர்வு இருந்துதான். இப்படி பின்பாட்டு பாடின, இப்படி வந்து பக்கவாத்தியம் பாடின இதுவும் அண்ணன் சீமான் அவர்களா கொச்சையா பேசினாதான் அவருக்கு வந்து உச்சி குளிர்ந்துருமே, உடனே இந்தா அப்படி உனக்கு ஒரு பதவி பார்சல் அப்படின்ட்டு பார்சலை கொடுத்துருக்காரு. இனிமே இந்த கல்வித்துறையோட வளர்ச்சி, பாட புத்தகங்களின் எழுச்சி, பாட புத்தகங்களில் இவர் ஏற்படுத்த போடுற மறுமலர்ச்சி விளங்கிறோம். பெண்மணியோட காணொலியில பார்த்தீங்கன்னா ஒப்பாரி வைக்கிறாங்க, மருமகன் என்னை ஆபாச மொழியில திட்டுறான், என்னை வந்து அசிங்கமா பேசுறான், என்னால் வந்து அதை தாங்க முடியலை அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இவங்க ஒரு காலத்துல வந்து நம்ம தாவேக்காவை ஆதரித்த பெண்மணி தான். அந்த துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு சிங்குச்சான்னு அம்மா வந்து என்ன பண்ணவங்க தான்னா, ஓட்டு கேட்டவங்க, ஓட்டு போட்டவங்க தான். அவங்க புலம்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்க பெண்களுக்கு போன போட்டால் வரவே மாட்டோங்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே முடிச்சிக்க வேண்டிய விஷயம், இதுக்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்ட்டு வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க அழுது புலம்புறாங்க. இந்த சிங்க பெண்களுக்கே வந்த சோதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக ஒரு வழக்கறிஞர், எல்லாம் படித்த மேதாவிகளும் சட்டத்தை விரல் நுனியில் வச்சுட்டு சுற்றுறதுகளும் தான்.
இவங்க வந்து இன்னொரு வழக்கறிஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதே சிங்க பெண்கள்கிட்ட போய் வம்பு, எப்படி நீங்கள் வந்து என்னையும் பாதுகாப்பாக கொண்டு போய் வீட்டில் விடுங்க, எனக்கும் பாதுகாப்பாக கூடவே வாங்க, பெண்களுக்கு மட்டும்தான் பாலியல் தொல்லை கொடுப்பாங்களா, எனக்கும் தான் பாலியல் தொல்லை கொடுப்பாங்க, ஆம்பளைக்கும் தான் பாலியல் தொல்லை கொடுப்பாங்க, என் கருப்புக்கும் கருப்பு விழுந்துருங்க, என் கருப்பு கெட்டு போயிடும், அதனால கூடவே வாங்க அப்படின்னு வம்படியாக பண்ணி தகராறு பண்ணி அப்புறம் வந்து நம்ம ஐயா காவல்துறையால் செமையாக கவனிக்கப்பட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இப்படி எங்கே பார்த்தாலும் அதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ணவும் முடியலை, என்டர்டெயின் பண்ணாமலும் இருக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நடக்கிறது ஒரு பக்கம் கொடூரம், பாலியல் வன்கொடுமையை சகிச்சிக்கவும் முடியலை. ஆனால் இவனுக்கு பண்ணுற அட்ராசிட்டி, அந்த காணொலிகளை பார்க்கும்போது உண்மையிலே அணில் குஞ்சுகள்னுலாம் அணிலை சிறுமப்படுத்தாதீங்க. பெருச்சாளி கூட்டம், நரி ஊழ விடுற நரி கூட்டம், தலை தெரிச்ச வானர கூட்டம், சத்தியமா அணில்ங்கிற பேரை எடுத்துருங்க. இதுக எல்லாம் ஒரு மோசமான வக்கர கூட்டம் அப்படிங்கிறதுனால, குரங்கு புத்தியிலே அலையிறதுனால இது வானர கூட்டம்னு தான் சொல்லணுமே தவிர பேரை நம்ம மாற்றியே ஆகணும். அணில்களெல்லாம் இப்படி ரகலை பண்ணி ஏதாவது பார்த்துட்டு அணிலை ரசிக்கும்படியாக தான் இருக்கும். இது அருவருப்பாக இருக்குது, சேட்டை தாங்க முடியலை, அப்படியே சேத்துல விழுந்து புரள்ற பன்னி கூட்டமாக இருக்குது. உண்மையில பண்ணி கூட்டணும் வேணா சொல்லுங்க, ரொம்ப பொருத்தமா இருக்கும். அப்படி சாக்கடையில உருண்டு புரள்ற பண்ணி கூட்டமா தான் இது இருக்குது. ஆனா நம்ம தாவேக்கா வழக்கறிஞர்கள்லாம், அதுவும் சிவகுரு, குருவ மிஞ்சிய சிஷ்யன் மாதிரி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கடலூர் மாவட்டத்துல ஒரு கப்பல் தளத்துல வேலை பார்க்குற மாலுமியோட மனைவி கிட்ட கள்ளத்தனமான உறவு வச்சுட்டு அதோட நிப்பாட்டி இருந்தா பரவாயில்ல, ஏதோ அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல போனாங்க, அவங்க விருப்பு வெறுப்பு தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம போயிடலாம். ஆனால் அவர் அதை பயன்படுத்தி அவரிடமிருந்து நகை பணம் எல்லாத்தையும் வந்து ஆட்டையை போட்டுட்டு போயிருக்காரு. இது போதாதுன்ட்டு குளித்தலை கரூரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 25 வயது பெண்மணியை வந்து போகும்போதும் வரும்போதும் ஒரே பாலியல் டார்ச்சர். ஒரு கட்டத்தில் 2 வீலரில் போயிட்டு இருக்கும்போது செருத்து நிப்பாட்டி கையை பிடிச்சி இழுக்க, அவங்க உறவினர்களை கூப்பிட, உறவினர்கள் வந்து நல்ல மொத்துன்னு அந்த மொத்தையனை மொத்திட்டு போயிருக்காங்க. அதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து அது காவல்துறைக்கு போன பிறகுதான் தெரியுது இந்த ஆள் தான் கையை காலை வச்சுட்டு சும்மா இல்லை அப்படின்னோடனா பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கிட்ட புகாரை வாங்கி மேற்கொண்டு நடவடிக்கை போகுதுன்னு நினைக்கிறேன். இது போதாதுன்னு குட்கா பாஸ்கர் சேர்ந்த கட்சி எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தாவேக்கா நிர்வாகியை வந்து குட்கா பார்சலோட பிடிச்சிருக்காங்க. போதை, அதாவது போதையின் இருப்பிடம் இந்த தாவேக்கா கட்சியாக தான் இருக்கு முழுக்க. இது மட்டும் இல்லை, ஆபாச வெறித்தனம், ஆபாச பேச்சிலையும் திமுகவை மிஞ்சி ஆபாச தாக்குதல்கள் பெண்களை வந்து வார்த்தையாலும் உடலளவிலும் பண்றது அப்படிங்கிறது இந்த தாவேக்கா தான் இப்போ முதலிடம் பிடிக்குது. முன்னாடி வந்து திமுக இருந்தது, அந்த இடத்தை வந்து அப்படியே தட்டி பிடிச்சது இப்போ தூர தள்ளிட்டு எப்படி திமுகவை வீட்டுக்கு அனுப்பிச்சோ அதே ஸ்பீடில் திமுக செய்த அத்தனை அட்டூழியங்களையும் கையில் எடுத்து அதன் இருப்பிடத்தை நிரப்பி இருக்கிறது வந்து இந்த தாவேக்கா அப்படின்னு தான் சொல்லணும். டயலாக் பேசுகிற இந்த தலைவர் கிடைச்ச இடத்துல பொது வெளியில என்னைக்காவது இதை கண்டிச்சு பேசியிருக்காரா? என்னோட ஆட்களா இருந்தாலும் அதிகாரத்தை இது பண்ணா நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்ட்டு பொதுவா ஈயம் பூசின மாதிரியும் ஈயம் பூசாத மாதிரியும் சொல்லிட்டு போறாரே தவிர இப்படி வருது. இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இது தாவேக்கா நிர்வாகிகளா இருக்காங்க, கட்சியை விட்டு நீக்கப்படுவாங்க, அதோட வந்து நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவாங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்த மாதிரியே இல்லை. இவரே ரசிக்கிறாரா என்னன்னு புரியல. ஏன்னா இவருடைய படங்கள்ல இந்த சேட்டைகள் தான் அதிகமா இருக்கும். நீங்க ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லது செய்கிறேன்னு காட்டுற காட்சிகளை விட இவர் பண்ற அட்டகாச சேட்டைகள் தான் படுபயங்கரமா இருக்கும். இது அப்படியே ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு தெரிகிற இந்த வக்ர கூட்டம் அப்படியே இதை பண்ணிட்டு இருக்கு. இப்ப நாங்க தான் ஆட்சி, எங்க அண்ணன் தான் ஆட்சி, இவர் சொன்னாலும் சொன்னாரு எங்க அண்ணன், எங்க மாமா, எங்க தாத்தான்னு சொன்னாலும் சொன்னாரு, குண்டு குருவாணி கூட எங்க தாத்தா யாரு தெரியுமா அப்படின்னு டயலாக் பேசிட்டு இருக்க அளவுக்கு ஆகி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டயலாக் மாடுலேஷனை மாத்துங்க சார், இல்லைன்னா விளங்காம போயிடும் தமிழ்நாடு. இவங்களுடைய வேண்டாத பஞ்சு டயலாக்குகளால தான் இந்த நாடும் இந்த நாட்டு இளைஞர்களும் பாழா போனாங்க. நீங்க இன்னைக்கு ஒரு கௌரவ இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு மாண்புமிகு ஒரு பதவியில உட்கார்ந்துக்கிட்டு இன்னும் சினிமா நடிகராகவே பஞ்சு டயலாக் டெலிவரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பின்பற்றக்கூடிய இந்த ஆபாச கும்பல், உங்களை பின்பற்றுறதுல 75% ஆபாச கும்பல் தான். பாதிக்கப்படுற எங்களுக்கும் பார்க்குற எங்களுக்கும் அதாவது எங்க போய் என்னத்தை பண்ண,
இந்த நாட்டை விட்டே போயிடலாமா எங்கேயாவது, நாட்டை விட்டு தமிழ் மாநிலத்தை விட்டு வேற மாநிலத்துக்கு போனால்னா அங்கேயும் கொடுமைன்னு தான் இருக்குது. எங்களை வாழ விடுங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்குது. ரமேஷுங்கிற ஒரு அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சர், இருப்பதிலே சிறு வயது இளவயது நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு, அதாவது அவர் பேசும்போது விஜய் அவர்களே ஹார்ட்டை ஒரு நிமிஷம் பிடிச்சிட்டாரு, அந்த அளவுக்கு நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு பேசுற அமைச்சர் ஆளு அப்படின்னு சிறப்பை கொண்ட ஒரு அமைச்சர் போய் அவருடைய புத்திசாலித்தனத்தை காட்டினாரு. இந்த டேட்ல தான் இது பொறிக்கப்பட்டது வறுக்கப்பட்டது அப்படின்னு எப்படி தெரியும்ட்டு விற்பனையாளர்கிட்ட போய் கேட்டாரு. பாத்தீங்களா? அப்பேற்பட்ட ஆச்சரியக்குரியான ஒருவரான அந்த ரமேஷ் அவர்கள் ஆய்வுன்னு இவங்க வந்து மேனாமினிக்குத்தனம் பண்ணும்போதே தெரியும் இவங்க நமக்கு ஆப்படிக்க போறாங்க, ஆய்வுங்கிற பேர்ல நம்மளை ஆழ்த்திட்டு அவங்க ஆப்படிப்பாங்க திரைமறைவுலன்னு நம்ம நினைச்ச மாதிரியே இந்த ரமேஷ் அவர்களும் விதி விலக்கல்ல. இளைஞர்களை கொண்டு வரும்போது அவர்களாவது பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க, அவங்களாவது இந்த ஊழலுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, ஊழல் செய்ய மாட்டாங்க. இளைஞர்கள் ஒரு புத்தம்புது பாதையை தேர்ந்தெடுப்பாங்க. மக்களுக்கு அப்பளுக்கு தலைவனுக்கு தான் அந்த அக்கறை இல்லைனாலும் இவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த அக்கறைகள் இருக்கும், கிடைச்ச அதிகாரத்துல அதை செய்வாங்க அப்படின்னு நம்ம நினைச்சா இவங்க கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பதிவு செய்யக்கூடிய உரிமையை கொடுத்துட்டாங்க. கோயில் நிலங்கிறது கோயில் நிலத்துக்குரியது தான். அதுல தொட்டு இருந்துட்டு இருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வாடகையோ ஒரு வருமானத்தையோ அவர்கள் கோயிலுக்கு கொடுக்கணும், இதுதான் முறை. ஆனா அந்த ஆக்கிரமிச்சு வச்சிருந்தவங்களே அதை வந்து உரிமையாக்கி கொள்ற அளவுக்கு பத்திரப்பதிவு துறையில ஒரு சின்ன ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அதன் வாயில அவர் என்ன நிறைவேற்றிருக்காரு தெரியுமா? அந்த பழனி கோயிலை சுற்றி அந்த கோயில் அடிவாரத்துல உள்ள ஏக்கர் கணக்கான நிலத்தை 100 கோடியில் மதிப்பில் உள்ள நிலத்தை தனக்கு நெருக்கமான ஒருத்தருக்கு சும்மா ஜஸ்ட் லைக் தட் 2 கோடிக்கு பதிவு பண்றதுக்கு லகுவா அதை வந்து மாற்றி கொடுத்துருக்காருன்னா அவருக்கு வேண்டியவருக்கு மேல உள்ள கரிசனை இல்லை அப்படின்லாம் நீங்க நினைச்சுக்க கூடாது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமா, அதே திராவிட பாணியில பினாமியா முதல் தாவேக்காவின் பினாமித்தனத்தை கொண்டு வந்த அமைச்சர், இளவயது அமைச்சர்ங்கிற ஒரு பட்டம் கொடுக்குற அளவுக்கு கை தேர்ந்த அரசியல்வாதியா மாறி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதான் நான் திரும்ப சொல்றேனே, 30 வருட காலம் 50 வருட காலம் ஒவ்வொரு ஆட்சியும் மாறி மெதுவா செஞ்ச ஊழல் தனங்கத்தை இவங்க வந்த 30 நாளில் 50 நாள்ல கச்சிதமா பண்றாங்கங்க, பயமே இல்லாம. ஏன் பயம் இல்லை? இது நாள் வரைக்கும் செஞ்ச திராவிட கட்சிகள் பெருசா நடவடிக்கை எடுக்கப்படலை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் இறந்த பிறகுதான் உச்ச நீதிமன்றத்துல அவங்க தீர்ப்பே வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உயர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு கொஞ்ச காலங்கள் இருந்தாங்க. அதுக்கு பிறகு குமாரசாமி கணக்குல வந்து ரொம்ப நியாயமான கணக்கா அது வரவும் வெளியில வந்துட்டாங்க. திருப்பி அவர்கள் ஊழல் ராணி அப்படின்ட்டு தீர்ப்பு வரும்போது அவங்க உயிரோட இல்லை. அப்போ எம்எல்ஏக்கள், அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர்களுடைய ஊழல்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது, செத்த பிறகுதான் தீர்ப்பு வரும். அப்படியே ஊழல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் தீர்ப்புங்கிறது தண்டனைங்கிறது நாம மண்ணுக்குள்ள போன பிறகுதான் வரோம். அதுக்கு பிறகு வந்தா என்ன வராட்டி என்னங்கிற கணக்குல தான் நெஞ்சு தைரியமா இவங்களும் இதை பண்றாங்க. ஆனா திராவிடத்துக்கே சவால் கொடுக்கற மாதிரி திருட்டு திமுக, ஊழல் சக்தி அதிமுகவுக்கு சவால் விடுற மாதிரி, அவங்களே மூக்குல விரல வச்சுட்டு பாக்குற மாதிரி, அசந்து போற மாதிரி இவங்களும் கருப்பு பணங்கள் வருமான வரி ஏய்ப்பு செஞ்சு சொத்துக்களை பெருக்கி கொண்டவங்க. இவங்களோட வாளுகளும் இதே ஆசையில தான் இன்னைக்கு உள்ள புகுந்து திராவிடத்தை தூக்கி சாப்பிடுற அளவுக்கு, திராவிடமே வந்து வியந்து பார்க்குற அளவுக்கு இவர்களுடைய அந்த ஊழல் தன்மை குதிரை வேகத்துல மட்டும் இல்ல, அசுர வேகத்துல போயிட்டு இருக்கு. குதிரை வேகம் அசுர வேகம்லாம் பொருந்தாதுங்க, ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் பயந்துகிட்டு தாவேக்காங்கிற ஒரு பாதாள குழியில நாம போய் விழுந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மையிலே உண்மை.